எல்லாருக்கும் வணக்கம். 22ஆம் தேதி நாளை மறுநாள் இந்த கருஞ்சட்டை இயக்கங்கள், கருஞ்சட்டை கும்பல் அண்ணன் சீமானார் உள்ளே வீட்டை முற்றுகையிடப் போவதா அறிவிச்சிருந்தாங்க இல்லையா? மாறி மாறி எல்லாரோட அக்கௌண்ட்ல இருந்தும் பயங்கரமா விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல இதை பாக்குற எல்லாருமே இவங்களை பிடிச்சி காரி காரி துப்பிட்டு இருந்தாங்க. யோ, உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா? ஈவேராவை பத்தி அவர் ஏதாவது தப்பா பேசுறாருன்னா போய் கோர்ட்ல வழக்கு போடு, அங்க போய் சட்டப்படி நீ பாத்து அது என்ன போய் வீட்டை முற்றுகையிடுறது, தேவையில்லாத வேலை, சில்லறத்தனமான வேலை அப்படின்ட்டு எல்லாரும் திட்டிட்டு இருந்தாங்க இல்லையா? இந்த நிலையில ஐயா சுபவி அவர்கள் இது எல்லாத்தையும் உற்று உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அமைதியா பொறுமையா என்ன நடக்குது சோசியல் மீடியால அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. பார்க்கும்போது அவருக்கு தோணி இருக்குது, என்னடா அது, நம்ம ஒரு உன்னதமான ஒரு காரணத்துக்காக போய் சீமான் வீட்டை முற்றுகையிட போறோம், நம்ம ஈவேராவை பத்தி அவர் பேசிருக்கிறாரு, அதை இவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்களே, அப்ப நம்ம ஈவேராவுக்கு இவ்வளவுதான் மரியாதையா? என்னடா பண்றது? சரி, இந்த காரணம் பத்தாது, இன்னும் ஒரு வலுவான சில காரணங்களை கூட சேர்ந்து ஆட் பண்ணிக்கிட்டா நம்ம போய் சீமான் வீட்டை முற்றுகிறத பத்தி யாரும் தப்பா பேச மாட்டாங்கன்ட்டு யோசிச்சிருக்கிறாரு. போய் ராத்திரி எல்லாம் தூங்காம உட்காந்து யோசிச்சிருக்கிறாரு. ஒன்னும் மைண்டுக்கு ஒன்னும் பிடிப்படல, யோசனை வரல. அந்த மன உளைச்சல் என்ன பண்ணிருக்காரு, என்னடா அது அப்படின்ட்டு காலையில போய் கழிவறையில அமர்ந்திருக்கிறாரு. அந்த கழிவறையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கன நேரத்துல உதயமானது அவருக்கு அந்த மகா சிந்தனை. ஆடாடாடா, ஐடியா சிக்கிடுச்சா அப்படின்ட்டு வந்த வேலையை முழுசா முடிக்காம அதை பாதியில விட்டுட்டு அரையும் குறையுமா எந்திரிச்சு போய் ஒரு ரைட் அப் வேக வேகமா எழுதி தன்னுடைய அட்மினை கூப்பிட்டு, இங்க வா, இதை தூக்கிட்டு போயிட்டு சோசியல் மீடியால ட்விட்டர்ல நீ போட்டு விடு, நான் ஒரு முக்கிய வேலையை பாதியில் விட்டுட்டு வந்திருக்கிறேன், நான் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அட்மின் கிட்ட சொல்லி அதை போஸ்ட் போட சொல்லிட்டாரு. இப்ப அதே இதுக்குடா நீ எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன்னு நீங்க கேட்கலாம். ஒண்ணு இல்லைங்க, ஒரு பெரிய மனுஷன் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு ட்விட்டர்ல, இந்த கருஞ்சட்டை தோழர்களை தவிர வேற யார் அது கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லாம அந்த போஸ்ட் அனாதையா கிடக்குதுங்க. அப்புறம் எங்க ஐயா ஏங்கி போயிட மாட்டாரா? என்னடா அது, நம்ம ஐயா ஈவேராவுக்கு தான் மரியாதை இல்லைன்னா கடைசியில் நமக்கும் மரியாதை இல்லையா அப்படின்ட்டு ஏங்கி போயிட மாட்டாரா? அதனாலதான் நம்ம ஐயாவுக்கு ஒரு மரியாதையை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அந்த மரியாதையை காப்பாத்துறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அதான் விஷயம், சரிங்களா? அது என்னன்னு படிக்கிறோம் பாருங்க. அந்த இதோட பேரு கருஞ்சட்டை தமிழர், கீழே ஆசிரியர் சுபவீர பாண்டியன், தலைப்பு சீமானின் வீழ்ந்துவிட்ட வீரம் மண்டியிட்ட மானம், மறுபடியும் கீழே சுபவீர பாண்டியன். இதுக்கு ரெண்டு சுபவீர பாண்டியன்னு தெரியல, அதை விட்டுருங்க போட்டோம். இப்ப என்ன எழுதியிருக்கிறாருன்னா, தந்தை பெரியார் குறித்து தரக்குறைவான விமர்சனங்களையும் ஆதாரம் இல்லாத அவதூறுகளையும் அள்ளி வீசிக்கொண்டிருக்கிறார் சீமான். இதனை ஒரு மனநோயாளியின் உளறல் என்றோ மலிவான விளம்பரத்திற்காக பேசப்படும் பேச்சு என்றோ கருதி ஒதுக்கிவிடக் கூடாது. இதற்கு பின்னால் திட்டமிட்ட கலவரத்தை தூண்டக்கூடிய RSS அமைப்பின் சதி இருப்பதாகவே கருத வேண்டியுள்ளது. இதன் மூலமா எங்க ஐயா சுபவி என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐயா ஈவேராவை பத்தி சீமான் தப்பா பேசிட்டாரு, தமிழ்நாடு முழுக்க கொந்தளிப்பில் இருக்குது, அதனால நாங்க ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறோம், தமிழ்நாடே எங்க பின்னாடி இருக்குன்னு எதிர்பார்த்தோம், ஆனா தமிழ்நாடு எங்க பின்னாடி இல்ல, பதிலுக்கு 4 தற்குறியும் தான் பின்னாடி நிக்குது, என்னடா பண்றது, அதுக்கு மரியாதை இல்லையே, அப்ப ஈவேரான்ற பிராண்டுக்கு அவ்வளவுதான் மரியாதையா? சரி, இப்ப என்ன பண்ணலாம்னா அப்படியே மொல்ல RSS உள்ள கொண்டு வரலாம், கொண்டு வந்தா நம்ம பாயிண்ட் கொஞ்சம் வேலிடா இருக்கும்ல. இவர்கள் RSS தூண்டிவிடப்பட்டு திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உண்டாக்க முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. ஏங்க ஐயா, நாளைக்கு சீமான் வீட்டை முற்றுகிட போறது RSS-ஆ இல்ல நீங்களா? அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது, திட்டமிட்டு கலவரத்தை தூண்டணும்னு நினைக்கிறது RSS கும்பல் மாதிரி தெரியலையே, அந்த பெரிய RSS கும்பல் மாதிரி எல்லாம் தெரியுது. அதனால ஐயா அவசரமா போயிட்டு அந்த பாயிண்ட் அழிச்சிருங்க, இல்லைன்னா அந்த கலவர கும்பலே நீங்க தான் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, அப்புறம் தப்பாயிரும் பாத்துங்க. அடுத்து வேற என்ன சொல்றாரு அப்படின்னா, பேசப்பட வேண்டிய செய்திகள் நாட்டில் எவ்வளவோ இருக்க எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பெரியாரை அடித்து நொறுக்குவதும் திராவிடத்தை முடித்து கட்டுவதும் என் வேலை என்று இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது சீமான் திடீரென்று பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். சரி பாருங்க, எதனால் இப்படி ஒரு நிலைப்பாட்டினை சீமான் எடுத்துள்ளார் என்று எண்ணி பார்க்க வேண்டி இருக்கிறது. எப்படிங்க ஐயா, பேச வேண்டிய செய்திகள் நாட்டில் எவ்வளவோ இருக்க எல்லாத்தையும் விட்டு சீமான் இப்ப இந்த கையில் எடுத்திருக்கிறாரு. இப்ப எல்லா செய்திகளையும் எல்லா பிரச்சனைகளையும் நீங்களும் உங்க திராவிட இயக்கமும் அறுத்து அறிவாலயத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லடா, அப்பாடா தமிழ்நாடையே நம்ம அமைதியா மாத்திட்டு வந்துட்டு வேற பிரச்சனை இல்லாம இப்ப சீமான் வீட்டை நோக்கி நீங்க படம் எடுத்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? என்னங்க ஐயா, மக்களோட எந்த பிரச்சனைகளையுமே கூட நிக்காது நீங்க, மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்குது அதுக்காகலாம் போராடாத நீங்க, இப்போ ஒரு வேலை வெட்டி இல்லாம விளையாடுறதுக்காக வேண்டி சீமான் வீட்டுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்ட்டு மக்கள் கேட்டுருவாங்க ஐயா. அதனால இந்த பாயிண்டையும் வேகமா அழிச்சிருங்க. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, 2008ஆம் ஆண்டு அண்ணனை, அதாவது பிராக்கெட்ல தேசிய தலைவரை பார்க்கும் வரையில் நானும் இந்த கூட்டத்தில் தான் இருந்தேன். அவரை பார்த்ததற்கு பின்னால் எனக்கு உண்மை தெரிந்து விட்டன. நான் பெரியாரை போற்றியதெல்லாம் நான் வழிநடந்த பாதை, இப்போது பேசுவதுதான் நான் வழிநடத்தும் பாதை என்கிறார். ஆமா என்கிறார். அடுத்து போகட்டும், 2008இல் எல்லா ஞானமும் வந்துவிட்டன அல்லவா,
பெரியார் இன துரோகி என்பதும் புரிந்துவிட்டது அல்லவா? பிறகு ஏன் அதற்கு பிறகும் பெரியாரின் நினைவை போற்றி சுவரொட்டிகள் நாம் தமிழர் கட்சி சார்பில் வெளியிடப்பட்டன? எதற்காக கட்சி வெளியிடப்பட்ட இன எழுச்சி மாநாட்டில் தந்தை பெரியாரின் படமும் அவரை பற்றிய கட்டுரையும் இடம்பெற்றன? எதற்காக சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் தெருவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பெரியாரை போற்றி புகழ்ந்து சீமான் பேசினார்? எதற்காகவாவது அவர்களிடத்தில் விடை உண்டா? தப்புதாங்க ஐயா, நாங்களும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தோம். ஆனா என்ன பண்றது பாருங்க, அவருக்கு ஒரு பழக்க தோஷம், கூடவே உங்க கூட எல்லாம் பழகின ஒரு தோஷம். அதனால என்ன பண்றது, முழுசா விட முடியாம. இப்ப எப்படின்னா, ஒரு கெட்ட பழக்கத்துக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன்னு வச்சுங்களேன். இப்ப நான் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்ப நான் வந்து அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது அதை உடனும் எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் கூட கடைசியா ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், கடைசியா ஒரு நாள் நான் ஆசைக்கு ஸ்மோக் பண்ணிக்கிறேன், அல்லது காலையில சாயங்காலம் இந்த 2 நேரம் மட்டும் அப்படி கொஞ்சம் புகையை போட்டுக்கிறேன், அப்படி என்னைக்காச்சும் ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஒரே ஒரு கட்டிங் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு தோன்றது இல்லையா? அந்த பழக்க தோஷத்துல, அப்படி ஒரு பழக்க தோஷத்துல கொஞ்ச நாள் அப்படி ஊறுகா மாதிரி தொட்டுட்டு இருந்தாரு. அது இப்ப தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. இந்தா உன் ஈவரா நீயே தூக்கிட்டு ஓடு, எனக்கு தேவையில்ல அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கெல்லாம் என் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. அப்புறம் 2008க்கு பிறகுதான் தனக்கு அறிவும் ஞானமும் வந்தது என்பது போல பேசுகிறார். அப்போது அவருக்கு வயது 42. அதாவது 41 வயது வரையில் அறிவும் தெளிவும் இல்லாதவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை அவர் கூற்று வெளிப்படுத்துகிறது. அப்படி இல்லைங்க ஐயா, அதுக்கு அர்த்தம் அது இல்ல. அவர் கூற்று அதை வெளிப்படுத்தல. 41 வயது வரைக்கும் அவர் அறிவும் தெளிவும் இல்லாமல் இருந்தார் என்பதை விட 70 வயதாயும் 80 வயதாயும் இன்னும் நீங்க அந்த அறிவும் தெளிவும் இல்லாம இருக்கிறீங்களே என்பதைத்தான் அவருடைய கூற்று வெளிப்படுத்துகிறது. இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும், சரியா? இந்த திராவிடத்தில் இருக்கிறவங்களுக்கு, இந்த திடல் தற்குறிகளுக்கு எப்பயுமே அந்த அறிவும் தெளிவும் வராது என்பதைத்தான் அந்த கூற்று வெளிப்படுத்துகிறதுங்க ஐயா. அதனால நீங்க என்ன பண்றீங்க, அந்த பாயிண்டையும் அழிச்சிருங்க, வேண்டாம். நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். மேதகு தேசிய தலைவர் பெரியார் குறித்தும் திராவிடம் குறித்தும் தவறாக பேசினார் என்பது எத்தனை பெரிய பொய் பித்தலாட்டம். ஒரு நாளும் அவர் அப்படி எந்த ஒரு கருத்தையும் எங்கும் வெளியிட்டதில்லை. ஆமா, வெளியிட்டதில்லை. அண்ணன் சீமான் அவர்கள் எப்போ சொன்னாரு தேசிய தலைவர் வந்து ஈவேரா அவர்களை பற்றி தவறாக பேசினார்ன்ட்டு? அண்ணன் சீமான் அவர்கள் எங்க சொன்னாரு? சொல்லவே இல்லையே. அவர் சொல்லாத ஒரு கருத்து நீங்களா கற்பனை பண்ணி வந்து எப்படி அப்படி சொல்லலான்ட்டு கேட்டுக்கிறீங்களே, இது எந்த வகையில நியாயங்க ஐயா? நீங்க சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லி எப்ப சொன்னாருன்னு கேட்டா எவ்வளவு தப்பா இருக்குமோ, அந்த மாதிரிதான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லாத விஷயத்த தூக்கிட்டு வந்து எப்படி அவர் சொல்லலான்னு கேட்கறதும் அதே மாதிரி விஷயம் தாங்க ஐயா. அதனால இந்த பாயிண்டையும் அழிச்சிருங்க, அதெல்லாம் செல்லாது. அடுத்து, பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்டு பெரியார் மீது பார்ப்பனர்களால் வீசி எறியப்படும் ஒரு சாக்கடை தண்ணீர் தான் சீமான் என்பது தெளிவாக புரிகிறது அப்படிங்கிறாரு ஐயா. அப்ப நம்ம ஐயா என்ன சொல்ல வராரு, அந்த காலத்துல ஈவேரா அவர்களை வசைபாடிய, ஈவேரா அவர்களை விமர்சித்த ஐயா அண்ணாதுரை அவர்களும், ஈவேரா அவர்களை வசைபாடிய ஐயா கருணாநிதி அவர்களும் சாக்கடை தண்ணீர் அப்படின்ட்டு எங்க ஐயா சொல்ல வராரா? அப்போ ஐயா கருணாநிதி அவர்களை பார்த்து ஒரு சாக்கடை தண்ணீர் அப்படின்ட்டு எங்க ஐயா சுபவி சொல்றாரா அப்படின்ற கேள்வி இங்க இயல்பா வரும் இல்லையா? ஆனா எங்க ஐயா சுபவி வந்து அப்படிலாம் கிடையாது. அவர் ஒரு சென்ட் தண்ணி, அவரை வந்து திராவிடர்கள் என்ன பண்ணலாம், அப்படியே மேல தெளிச்சுக்கலாம், நல்லா மனப்பாப்புல. அதனால்தான் எச் ராஜா தொடங்கி சமூக விரோதிகள் அனைவரும் இன்று சீமானை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். என்னங்கய்யா பண்றது? அதே எச் ராஜா தான் ஒரு காலத்துல சீமான் ஒரு பிரிவினைவாதி, சீமானை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும், ஸ்டாலின் என்னுடைய நண்பர் தான், அவர் என்னுடைய பேச்சுகளை கேட்க வேண்டும் எல்லாம் பேசிட்டு இருந்தார் இல்லையா? என்ன பண்றது? அப்போ அந்த சமயத்துல ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு சமூக விரோதி அப்படின்ட்டு ஐயா சொல்ல வரீங்களா? அநாகரிகமாகவும் அடாவடித்தனமாகவும் பேசும் ஒரு ஆளை களத்தில் இறக்கிவிட்டால் அதனால் ஒரு கலவரம் வரக்கூடும். அப்படி ஏற்படும் கலவரத்தில் தாங்கள் குளிர்காயலாம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சத்தம் போடலாம் என்பதே அவர்களுடைய ரகசிய திட்டம் என்பதை தமிழர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. ஐயா, இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. இப்ப திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு ரொம்ப அமோகமா இருக்குதுன்னு ஐயா சொல்ல வரீங்களா? வேங்கை வயல் பிரச்சனையிலிருந்து அதுக்கப்புறம் எத்தனை பிரச்சனைகளை தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. இப்ப போன வாரம் கூட ஜல்லிக்கட்டுல ஒரு பட்டியல் சமூக பையன் வந்து விளையாடுறதுக்கு கேட்கும்போது அவனை கழுத்தறுத்து கொண்டு இருக்கிறாங்க. பாமக இளைஞர்கள் 2 பேர் மேல பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்கிறாங்க. நடந்துகிட்டே இருக்குது. இப்ப 10ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்துல ஜகபர் அலி அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் கனிம வலைக்கு எதிராக போராடிட்டு இருந்திருக்கிறாரு. ரொம்ப நாளா தன்னுடைய ஆதாரங்கள் எல்லாம் திரட்டிட்டு வந்து கலெக்டர் கிட்ட இன்னும் எந்தெந்த துறைகள் இருக்குதோ எல்லா துறைகள் கிட்டையும் மனு கொடுத்து அதை அவங்க நடவடிக்கை எடுக்கல, காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக நாங்கள் விரைவில் மக்களுடன் சேர்ந்து போராட்டம் அறிவிக்கிறோம், போராட்டம் பண்ண போனோம் அப்படின்ட்டு அவர் சொன்ன கொஞ்ச நாள்லயே லாரி ஏத்தி அவரை கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்குது. ஐயா என்னடான்னா, சீமான் தான் வந்து இப்படிலாம் பண்ணி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தி அதை வச்சு நீங்க சத்தம் போடலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களே ஐயா. மக்கள் உங்க மூஞ்சில காரி பொழிச்சுன்னு துப்ப மாட்டாங்களா? உங்க நல்லதுக்காக சொல்றேன். அதனால தான் இவ்வளவு நேரம் நீங்க எழுதின எல்லா பாயிண்ட்டையும் அழிச்சிருங்க. நீங்க கஷ்டப்பட்டு மகா சிந்தனை சிந்திச்சு யோசிச்சு எழுதிட்டு வந்த ரைட்டு எல்லாம் வேஸ்டா போச்சுங்க ஐயா. அதனால நீங்க என்ன பண்றீங்க,
புதுசா ஒரு ஏதாச்சும் ஒன்று ரைட்டப்பை எழுது பாருங்க. இன்னும் கூட இருக்கிற கருஞ்சட்டை தோழர்கள்கிட்டலாம் ஐடியா கேட்டு எல்லாரும் ஒரு கூட்டமா உட்காந்து நல்ல ஒரு ரைட்டப்பை எழுதிட்டு வாங்க. அப்பயாச்சும் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல எடுத்து வந்து என்கிட்ட காட்டிடுங்க, அதை நான் அப்ரூவ் பண்றேன், நான் பார்த்துட்டு அது செல்லுமா செல்லாதா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, அதை வெளியிடுங்க. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.